இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையும் தடையும் மேற்கொள்வதற்கு வேண்டிய எல்லா வல்லமையும் அதிகாரத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்படின்னா என்ன செய்யும்படி தேவன் உங்களை அழைத்திருக்கிறாரோ அதை உங்களால் முழுமையா தேவனுக்கு பிரியமான விதத்தில் நிறைவேற்றி முடிக்க முடியும்னு அர்த்தம். உங்களுடைய இலக்குகளை உங்களால் நிச்சயமாக அடைய முடியும். வெற்றியாய் வாழ்வதற்கு தேவையான சிந்தனை திறனும் திறமைகளும் படைப்பாற்றலும் உங்களுக்குள்ளே இருக்குது. ஒவ்வொரு யுத்தத்தையும் ஜெயிப்பதற்கு தேவையான வல்லமை உங்களுக்குள்ளே இருக்குது. தேவன் ஏற்கனவே சரியான நபர்களை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் ஏற்கனவே சரியான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தேவையான சகலத்தையும் தேவன் ஏற்கனவே உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. ஏதோ ஒரு சராசரியான சாதாரணமான வாழ்க்கையை வாழும்படி அல்ல, ஏதோ பிழைத்தால் போதும் அப்படிங்கிற நிலையில் அல்ல, சிறப்பான ஒரு வெற்றி வாழ்க்கையை வாழும்படி நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கீங்க. அசாதாரணமான காரியங்களை மனுஷ பலத்தில் அல்ல, தேவ பலத்தில் செய்து முடிக்கக்கூடிய விசேஷமான காரியங்களை செய்யும்படியே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. காரணம், தேவனுடைய மகத்துவமான வித்து உங்களுக்குள்ள இருக்குது. நீங்கள் இதை கடந்த காலத்தில் பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசத்தில் தொடர்ந்து நிலைத்திருப்பீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நீங்கள் நிச்சயம் வெற்றியை பார்ப்பீங்க. எனவே நீங்கள் இருக்கும் இடத்துலையே தங்கிறாதீங்க. இன்று பலத்தில் எழுந்து என் கனவுகளை நான் நிறைவேற்றுவேன், எந்த ஒரு தடையும் என்னால் மேற்கொள்ள முடியும், என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் வெற்றியாய் வாழும்படி நான் தேவனால் பலப்படுத்தப்பட்டிருக்கிறேன், பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றி அப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. ஆமென். அப்பா, என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய ரிக்வஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும்ப்பா. ஆமென். நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் 100 மடங்கு பலன் தருகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் தெரிந்தெடுத்து இன்றைக்கு என்னோடு ஜெபிக்க வைத்திருக்கிற அப்பா இந்த பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இதுவரைக்கும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நன்றி. ஆமென். இவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திச்சிங்கப்பா. கண்ணின் மணி போல் இதுவரைக்கும் பாதுகாத்தீங்கப்பா. ஆமென். ஆபத்து காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிடும்போது அப்பா அந்த பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சீங்கப்பா. அனுகூலமான துணையாக இருந்தீங்க ஏசப்பா. ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் நீங்கள் பிழைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. ஆமென். இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கிரியை செய்யட்டும்பா. ஆமென். எங்களுக்கு எல்லா வல்லமையையும் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க ஏசப்பா. நன்றி அப்பா. நாங்கள் எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு தடையையும் மேற்கொள்ளும்படி எங்களுக்கு பலனும் வல்லமையும் நீங்கள் தந்திருக்கீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களை பார்க்குற விதத்தில் நாங்களும் எங்களை பார்க்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்குன்னு நீங்கள் வைத்திருக்கிற வெற்றியை அப்பா எங்கள் ஒவ்வொருத்தருக்குன்னு நீங்கள் வைத்திருக்கிற வெற்றியை நாங்கள் தழுவி கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆமென். கிதியோன் அவனை எப்படி பார்த்தான் அப்படின்னா ஒரு பயந்தவனா ஒரு சிறியவனா பார்த்தான். ஆனால் நீங்கள் அவனை பராக்கிரமசாலியாக பார்த்தீங்க ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. வேதத்தில் பார்க்குற ஏசப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்குதுப்பா. இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருத்தரையும் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்க ஏசப்பா. எங்களுக்குள்ள ஐயோ நாங்கள் எதுக்குமே உதவாமல் இருக்கிறோம், எங்களுக்கு பலனே இல்லை, எங்களுக்கு ஒரு திறமையும் இல்லை இப்படின்னு நாங்கள் நினச்சிட்ருக்குறோம்ப்பா. ஆனால் நீங்கள் எங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்க்குற விதம்
எல்லா வல்லமையும் உடைய அதிகாரமுடைய பிள்ளைகளாக பார்க்குறீங்க ஏசப்பா. பராக்கிரமசாலியாக பார்க்குறீங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேலே நிழலிடும்போது எங்களுக்குள்ள மாபெரிய பலன் வல்லமை வருதுப்பா. அமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு கூட ஒரு அம்மா ஜெபிக்க சொல்லும்போது எனக்குள்ள சர்ப்பத்தின் ஆவி என்னை கஷ்டப்படுத்துதுன்னு சொல்கிறாங்கப்பா. அமேன். ஆனால் இந்த வசனத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா, சர்ப்பத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை எங்களுக்குள்ள நீங்கள் வைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நன்றியப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது இருதயத்தில் இந்த எண்ணம் வரணும்ப்பா. அமேன். எல்லா விதமான அதிகாரமும் சர்வ வல்லமையும் நமக்கு தரப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறாருங்கிற உணர்வு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வரணும் ஏசப்பா. அவங்க பிரச்சனையை பார்த்து பேசுகிற சக்தியை கொடுங்க ஏசப்பா. நன்றியப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. சர்ப்பத்தை மிதிக்கிற வல்லமையை கொடுத்துருக்கிறீங்கப்பா. அமேன். சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கொடுத்துருக்குறீங்க ஏசப்பா. பிசாசானவன் எந்த விதத்தில் எங்களுக்கு எதிராக கிரியை செஞ்சால் கூட அதை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற வல்லமை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க ஏசப்பா. அமேன். தரித்திரம் வழியாக, நோய் வழியாக, வீட்டில் பிரச்சனை வழியாக, பிள்ளைகள் ஏதாவது கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிறது வழியாக, கணவன் மனைவி வேறு யாரு கூடயாவது தொடர்பு, அப்பா கேஸ், கோர்ட்டில் கேஸ் நடக்குது, ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அப்பா உம்முடைய பிள்ளைகளை நன்றியப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா நிம்மதியாக இருக்க விடாமல் பண்ணுகிற அத்தனை சத்ருவின் கிரியைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம் எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுத்துருக்கிற அப்பா கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அதை அறிந்தவர்களாக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஒன்றும் இவர்களை சேதப்படுத்தாது நீங்கள் பாதுகாத்தருளுங்க ஏசப்பா. அமேன். எதை பார்த்து இவங்களை பயப்படுறாங்களோ அது எதுவும் இவங்களை சேதப்படுத்த முடியாதுங்கிற உண்மையை, நிச்சயமான உண்மையை அப்பா அந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுது புரிந்து கொள்ள வைங்க ஏசப்பா. அமேன். என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இப்பொழுது அப்பா நீங்கள் பேசுங்க ஏசப்பா. அமேன். உடைய வார்த்தைகளை வைங்க ஏசப்பா. நன்றியப்பா. நீங்கள் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுங்கப்பா. அமேன். தேற்றுவதற்கு யாருமே இல்லாத பிள்ளைகளை அப்பா ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவேன்னு சொல்கிறீங்களேப்பா. இன்றைக்கு அப்பா எந்த கதியும் இல்லாமல் நிற்கதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தேற்றுகிற காரணத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. உங்களுடைய கரங்கள் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும்ப்பா. அமேன். இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறேன். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செவினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றையும் விலக்கி பாதுகாத்தருளுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அமேன்.